வணக்கம். இன்னைக்கு சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் புகார் அளிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கடந்த வாரம் வந்து தாவேக்காவிலிருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சிருக்கேன். தாவேக்காவிலிருந்து வெளியேறின நாள் முதல் தொடர்ந்து அபியூஸ் நடந்துட்டுருக்கு. டிஜிட்டல் அபியூஸ், சோஷியல் மீடியாவில் அபியூஸ், ஆபாச வார்த்தைகளால் பேசுறது, நம்மளோட ஃபோட்டோஸை ஆஃப் பண்ணி போடுறது, அண்ட் நிறைய மிரட்டல்கள், வாய்ஸில் ஃபோன் பண்ணி நம்மளை மிரட்டல்கள் கொடுக்குறது. இது மாதிரி நிறைய இது ப்ரூஃபோடு இன்றைக்கி நான் எல்லா கமிஷனர் ஆஃபீஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எல்லாருமே இந்த விஷயம் பண்ணுறது வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்னு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறார். அங்கே இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டீம் தான். ஒவ்வொருத்தருமே எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் விஜய் அவர்களோட ஃபோட்டோவோட, அந்த கட்சி கொடியோட, எல்லாரும் பண்ணுறவங்க எல்லாருமே விஜய் அவர்களோட ஃபோட்டோ இல்லை அந்த கட்சிக்கான சிம்பல் ஏதோ ஒரு இது கூட இல்லாமல் அவங்களுக்கு கிடையாது. எல்லா கம்ப்ளைண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே விஜயோட ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, அவங்க கட்சிக்கான சிம்பல் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் காட்டுறேன். இவங்கெல்லாம் கட்சியோட ஃப்ளாகை வச்சே பண்ணுறாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸை யாருமே இது வரைக்கும் கண்டித்து கட்சியோட நிர்வாகிகள் இல்லை டிவிகேவோட சீஃப் விஜய் அவர்கள் வந்து கண்டிச்சோ கண்டனம் தெரிவிச்சோ இல்லை பார்ட்டிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னோ எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் ரைஸ் பண்ணலை. தாவேக்காலேருந்து வெளியே வர்ற பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அபியூஸ் பண்ணணுன்றது ஒரு கலாச்சாரமாக வச்சு ஒவ்வொரு பெண்களா, இதுக்கு முன்னாடி கட்சியை விட்டு வெளியே வந்த பெண்கள் ஆகட்டும், இல்லை இந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா ஏதாவது கருத்து சொல்ற பெண்கள் ஆகட்டும், எல்லாரையுமே வேற வேற விதமாக ஆபாசமாகவும் அவங்க மேல வேற ஒரு அக்யூசேஷன்ஸ், கேரக்டர் அசாசினேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்கள முடக்கணும். எல்லா இதுலேயுமே உன்னோட பொலிட்டிக்கல் கேரியர் க்ளோஸ், உன்னோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே க்ளோஸ், இனிமேல் எல்லாத்தையுமே டிக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த சிபிஐ என்கொயரி பண்ணுற மாதிரியும் என்னமோ நாங்கள்லாம் அரசியலுக்கு வர்றோமா, இல்லை நாங்கள்லாம் தப்பு தண்டா பண்ணி வந்தோமா. கடந்த ஒரு வருடத்துக்கு மேலே நம்ம தாவேக்கால இருக்கோம். அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு என் மேலே எந்த அக்யூசேஷன்ஸும் இல்லை. அன்னைக்கு அக்காவாக தெரியும். கட்சியை விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு இத்தனை விதமான அக்யூசேஷன்ஸ் கொடுக்கணுன்ற அளவுக்கு வரீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்டு. தார்மீக பொறுப்பு அவர் ஏற்கணும். இந்த அக்கௌண்டபிலிட்டி அவர் எடுத்துக்கலனா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியே, அந்த லீடர்ஷிப்ன்ற பேருக்கே வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. ஸோ இதை வந்து அவர் கண்டிக்கணும். அட்லீஸ்ட் நீங்கள் கண்டிச்சு ஒரு வீடியோவோ ஆடியோவோ ஆர் ஒரு லெட்டராது இதை வந்து நான் டினை பண்ணுறேன், இது என்னோட பார்ட்டி பீப்புள் கிடையாது, இல்லை இந்த மாதிரி பண்ணுறவங்கள நான் வந்து இவர் எப்போவுமே சொல்லுவார், மரத்து மேலே ஏறாதீங்க, இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன்னு, அந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்கள் எல்லாருக்கும் முத்தம் கொடுப்பேன்னு கூட ஒரு அறிக்கை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸை வந்துட்டு கண்டினியூஸாக இது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. இது சமுதாயத்துக்கு, நம்ம கலாச்சாரத்துக்கு, தமிழ்நாடு பெண்களுக்கு இது ரொம்ப கேடான ஒரு விஷயம். இன்னைக்கு வரப்போற எனர்ஜி லாக்டவுன்ன்ற ஒரு அபாயத்தை விட தாவேக்கா ஒரு பெரிய அபாயகரமா ஒரு விஷயமா பாக்குறேன். இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி கலாச்சாரங்களை இன்டியூஸ் பண்ணி அதை ஆதரிச்சு விஜய் அவர்கள் மௌனம் காப்பது ஏன்? நேற்று இரவு டிஜிபி ஆபீஸ்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு பொன்ராஜ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்காக. நான் பொன்ராஜ் அவர்களுக்காக வக்காலத்து வாங்கியோ அவரோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு சொல்லியோ வாதாட வரல. அவரோட ஸ்டேட்மெண்ட் கண்டனத்துக்குரியது தான். பட் அவருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? திமுக நிர்வாகியா அவரு கிடையாது. எந்தவித இதுவுமே இல்லாம திமுக தான் இது எல்லாத்துக்குமே காரணம். எல்லாம் அவர் வீட்டில் ஒன்று நடந்தாலும் சரி, அவர் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, கட்சியை விட்டு யாரும் வெளியே வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஒரு கட்சி தான் காரணம் அப்படின்ற ஒரு பிளேம் அக்யூசேஷன்ஸை வந்துட்டு வச்சுட்டே வராங்க. இது தொடர்றது வந்து நல்லது கிடையாது. இதை வந்து சட்ட ரீதியாக சட்டத்தையும் நீதித்துறையும் மதித்து இதை கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்துட்டு நம்ம போய் கரெக்ட் பண்ணுற இடத்துல நம்ம இல்லை. ஸோ சட்டம் தன் கடமையை செய்யும். நீதித்துறையை நம்பி தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். நன்றி. ஆமா, அவர் தானே அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். அவருக்கு கீழே இருக்க ஆட்கள் பண்றாங்க, அவருக்கு கட்சி கொடியை வச்சு பண்றாங்க, அவரோட போட்டோஸ், விசில் சின்னம் இத்தனையும் வச்சு பண்றாங்கன்னா அப்ப எந்த வித அத்தாரிட்டியோட பண்றாங்க? அவர் தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஆமாங்க. மேடம், நீங்க ஏற்கனவே பாஜக இருந்த பொருள் சரி, தாவேக்காக்கு வந்த பொருள் சரி, உங்களை பற்றி இப்ப நீங்க இருக்கக்கூடிய திமுக சார்ந்தவங்களும் சரி, மற்ற கூட்டணி கட்சியினர்களும் சரி, ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் நிறைய பிரிச்சிருக்காங்க. உங்களுடைய இன்ஸ்டா ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு முன்னணி
அந்த பத்திரிகை கூட அதை பத்தி கூட ஆபாசமாக பேசியிருக்காங்க. அப்ப அந்த பேசியவர்கள் இல்ல அது எல்லா கம்ப்ளைண்ட்டுமே எடுத்திருக்கேன். அந்த அப்போது அந்த கட்சி தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன் நீங்க சொல்லல? இப்ப ஏன் விஜய் மட்டும் சொல்றீங்க? எந்த கட்சி தலைசி பெண்களை ஆபாசமா பேசுறதும் ஒருத்தர கேரக்டர் அசாசினேஷன் நடிகைகளை பேசுறதும் தமிழ்நாட்டுல பார்க்காத விஷயம் கிடையாது. இது புதுசு இல்ல. அதுக்காக ஒவ்வொரு நடிகையும் என்னை நீ இப்படி பேசுவியா, என்னை நீ அப்படி சொல்லுவியா, இந்த பத்திரிகையில் இப்படி எழுதுவியான்னு நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா கிசுகிசுக்கள் தவறுதலா ஒரு பத்திரிகைகள்ல எழுதுறது இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கான விளக்கம் எல்லாம் ஒவ்வொரு நடிகையும் கொடுக்க ஆரம்பிச்சா பத்தாது. உங்களை பற்றி ஒருத்தர் பேசுறாரு, ஒரு பத்திரிகையில வருது, அதை வச்சு இப்போதைக்கு நெறியாளராக திமுக சேர்க்கக்கூடிய ஒரு நெறியாளர் பேசுறாரு. அதை வைத்து உங்களை ஆபாசமாக நிறைய நேரடியாக செட் பண்ணாங்க. அந்த டைம்ல அந்த கட்சி சார்ந்த தலைவரை கண்டிக்காத நாச்சியார் இப்பொழுது ஏன் தாவேகா எந்த கட்சியை சார்ந்து எழுதினாங்க? இப்ப நீங்க திமுக இருக்கீங்கல்ல, திமுக உங்களுக்கு எழுதிருக்காங்க, நிறைய இருக்கு. இப்ப கூட எடுத்து திமுக இருந்து எடுத்து எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா திமுக தலைவர் மேல நம்ம கண்டனம் தெரிவிக்கலாம். யூடியூப்ல உட்கார்ந்து பேசுறவங்க எல்லாம் அந்த சேனல்ல உட்கார்ந்து பேசுவாங்க, இந்த சேனல்ல உட்கார்ந்து அதெல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கும் கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை கொடுக்க முடியாது இல்லையா? ஒரு விஷயம் உங்களுக்கு பரவுது, அந்த விஷயத்தை போட்டு இவங்கதானா இதுதான் நாச்சியார் அப்படின்னு போட்டுட்டு சமூக வலைத்தளத்துல பரப்புறாங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் பார்த்தேன். பட் நான் திருப்பியும் ஒன்னு சொல்லிக்கிறேன், ஒரே நிமிஷம். நான் இன்னைக்கு இந்த கம்ப்ளைண்டோட எல்லாத்தையுமே இணைச்சிருக்கேன். இந்த யூடியூப்ல உட்கார்ந்து நான் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இந்த பஸ்ல தொங்கிட்டு போற பசங்களை அடிச்சு அந்த ஒரு கேஸ் ஆச்சு. அதுல கைதான இந்த அரெஸ்ட் போட்டோஸ் இதெல்லாம் வச்சு இவங்க இதுக்காக அரெஸ்ட் ஆனாங்க, அதுக்காக அரெஸ்ட் ஆனானுங்கன்னு சொல்லிட்டு போலியா எனக்கு ப்ரூஃப் இருக்கு, சோர்சஸ் இருக்குன்னு 4 பேப்பர் கொண்டு வராங்க. ஓகே, 4 ப்ரூஃப் இருக்கு, சோர்சஸ் இருக்குங்கவங்க யூடியூப் சேனல்ல உட்காந்து பேசாம நேரா கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேல அக்யூசியேஷன்ஸ் இருக்கு, இல்ல இந்த பெண் தவறானவங்க, இந்த பெண் மேல இவ்வளவு புகார்கள் இருக்கு, இவங்க வெளியில நடமாடவே கூடாதுன்னு கூட கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஐ எம் ரெடி டு ஃபேஸ். என் மேல அக்யூசியேஷன்ஸ் இருக்கா, யாரையும் பயந்து ஓடி போயோ இல்ல எந்த கேள்விக்கும் இந்த கேள்வி என்கிட்ட கேட்க கூடாதுனோ, என்னென்ன கேள்வி கேட்க போறீங்கன்னு மீடியால கேட்டுட்டோ பேசுற பெண் நான் கிடையாது. ஐ எம் நாட் அ விர்ச்சுவல் வாரியர். பனையூர்ல பதுங்கிட்டு இருக்கிறது. ஐ எம் த ரியல் வாரியர். வேலுநாச்சியாரோட பிளட். உங்க யார்கிட்டயும் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன் நான் சொன்னதே கிடையாது. நெறியாளரையோ உங்க பத்திரிகை நான் பேசல, திருப்பி சொல்றேன். நீங்க திமுக சேர்ந்ததுக்கு கூட அந்த வீடியோ திருப்பி ஷேர் பண்ணி இது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பகிர்ந்தாங்க. அந்த காப்பி வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, பாருங்க. கண்டிப்பா அதுக்கான சட்ட நடவடிக்கை நான் எடுப்பேன். டைம் எல்லாம் நீங்க அதுவே உங்களை சமூக வலைத்தளத்துல சொன்னீங்களா, விர்ச்சுவல் வாட்சிங் சொல்றீங்களா, அவங்களாம் அடையாளம் தெரியாத நபர்கள் யாருன்னே தெரியாது. டிவிக்கான ஒரு சிம்பிள் வச்சிருக்காங்க, அவங்கதான். இதுக்கு கட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றீங்க. அப்ப ஏன் நீங்க எடுக்கல? அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஏன் நீங்க போல? ஒரு தலைவர் இருக்காங்க, எந்த தலைவருக்கு கீழே யாரும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலங்க. நீங்க சொல்றது யூடியூப் வீடியோஸ்ல வரத சொல்றீங்க. இப்ப இல்லவே இல்ல மேடம், அதை திருப்பி உங்களுக்கு பகிர்றேன் நானே. யூடியூப்ல கிடையாது. உங்களை பத்தி பேசுனத நீங்க திமுக ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாகவே இது தேவையில்லாததுன்னு உங்களோட சட்ட நடவடிக்கை அதுக்கும் எடுக்கிறேங்க. எல்லாத்துக்குமே சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன். இன்னைக்கு கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட்ல அது எல்லாமே இன்க்ளூடட். ஒரு அரசியல் கட்சி நான் சொல்றது புரியுது. ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்க இருக்காங்க, விசிகாவா இருக்கட்டும், எம்பிகாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அவங்க இருக்காங்க. இவங்க ஏன் அவங்க அந்த தலைவர்கள் நடவடிக்கை அப்போதைக்கு நாச்சியார் சொல்ல விஜய் மீது மட்டும் நடக்க எடுத்து சொல்லுன்னு கேட்கிறாங்க. இந்த கலாச்சாரம் கொண்டு வந்ததே விஜய் அவர்கள் தான். சோ விஜய் அவர்கள் டிஜிபி ஆபீஸ்ல நேத்து கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காரு. விமனுக்கு எதிராக ஒண்ணுன்னா நம்ம அண்ணன் வந்துருவாரு, அவர் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, ஜனநாயகன் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, சொந்த பிரச்சனைக்கு வரமாட்டாரு, என்னதான் கரூர் பிரச்சனைக்கு வரமாட்டாரு, எந்த பிரச்சனைக்கு வரமாட்டாரு, ஆனா தான் கட்சியில உள்ள பெண்களுக்கு ஒண்ணுன்னா வந்துருவாருன்ற ஒரு போலி அரசியல் நாடகம் ஆடுறதுக்கு மட்டும்தான் நேத்து அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்காரு. கடந்த மகளிர் தினத்தன்னைக்கு ஒரு அவரோட ஸ்பீச்ல அவரு பெண்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாரு அப்படின்றது தெரிய வந்தது. சோ அதையெல்லாம் நான் அந்த கட்சியில அவர் பேசினதை எதிர்த்து பெண்களுக்கான மரியாதை இல்லைன்றத சொல்லி வெளியே வந்தது பெண்களின் ஓட்டை பாதிக்கும், ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுது. பெண்களிடையே நிறைய ஒரு அதிருப்தியை நிறைய பேர் தெரிவிச்சாங்க. சோ இதன் காரணமாக பெண்கள் ஓட்டை பாதிக்குமோ அப்படின்னு பயந்து நேத்து நேரா வளைகாப்பம் முடிச்சிட்டு நேரா டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. இது அவங்களுக்கு இருக்கிற ஒரு பயத்தை தான் காட்டுதோ ஒழிய பெண்களுக்கு மேல உள்ள மரியாதை காட்டல. உடனே எங்க அண்ணன் தான் அண்ணா மண்ணான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு அண்ணன் எல்லாருக்கும் எங்களுக்காக வந்துருவாரு அப்படின்ற ஒரு பிக்சர் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டு பெண்கள் முட்டாள் இல்ல, தமிழ்நாட்டு பெண்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள், தேர்ந்த அரசியல்வாதிகள். அவங்கள தேர்ந்தெடுத்து தனக்கு தலைவரா யார் இருக்கணும்ன்ற தேர்ந்தெடுக்கிற
தகுதி தமிழ்நாட்டு பெண்களுக்கு நிறைய உண்டு. அதனால தாவேகா தலைவர் விஜய் அவர்களின் போலி அரசியல் நாடகம் இங்க எடுபடாதுன்றதையும் நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன். இப்ப இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பண்ணாங்க, அவரோட தலைவர் கண்டிக்கல அப்படிங்கறத விஜய் மேல நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க. ஓகே, நீங்களும் மகளிருக்காக நிறைய கண்ணெல்லாம் தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப இதையே 2 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சர் பொன்முடி அது மாதிரி பெண்களை குறித்து அவதூறா பேசினாரு. அவர் அவங்க சார் ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்க யூ டோன்ட் ப்ளீஸ் டோன்ட் பிரேக். இன்னைக்கு நான் இந்த கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்தது. விஜய் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டாரு, இதனால நிறைய பெண்கள் சப்போர்ட் பண்றாங்க, அது போலியானதுன்னு சொல்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க கேள்வி எழுப்புது. இல்ல அதேதான் இவங்க தலைவர் நீங்க கண்டிக்கிறீங்க. 2 வருஷம் முன்னாடி பொன்முடி அதுதான் சொல்றேன், பத்திரிகையாளர்கள் நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியுது சார். பெண்கள் எல்லாமே பெண்களுக்கு ஆதரவானதுதான். நீங்களும் ஒரு பெண்களுக்கு ஏதாவது போராட்ட கொடி தூக்கணும். நீங்க இப்படிக்கு தூக்கிட்டு தான் இருக்கீங்க. சோ விஜய் கண்டிக்க தவறிட்டாரு, அவர் தலைவருக்கான பண்பு இல்லங்கிறீங்க. பொன்முடி அது மாதிரி அமைச்சர் பொன்முடி பெண்களை குறித்து அவதூறா பேசினாரு, அவங்க தலைவர் கண்டிச்சதா எதுவுமே வெளில வந்திருக்காங்க. நீங்க தான் கண்டனம் தெரிவிச்சீங்களா? இன்னைக்கு நான் இந்த கம்ப்ளைண்ட கொடுக்க வந்திருக்கிறதுக்கான எசன்ஸ முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேக்குற கொஸ்டின்ஸ்ல இந்த நான் இன்னைக்கு கொடுக்க வந்திருக்க புகாரோட அந்த வேல்யூ உடைஞ்சிட கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஆன்லைன் அபியூஸ், சோசியல் மீடியால அபியூஸ், ஆபாசமா பேசுறது, போட்டோஸ் ஆஃப் பண்றது, நம்மளை பத்தி கேரக்டர் அசாசினேட் பண்றது, இது ஒரு பெண்ணுக்கு எனக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் நிறைய பேருக்கு நடக்குது, இனிமேலும் நடக்கும். இதை தவிர்க்கும் விதமா நடந்துக்கணும். விஜய் அவர்கள் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும். இதுதான் இன்னைக்குள்ள எசன்ஸ். இத பிரேக் பண்றதுக்காக நீங்க நிறைய क्वेश्चंस கேட்கலாம், பட் அது நம்ம இன்னொரு விஷயத்துல நம்ம பேசலாம். ஒரே மேடம், ஒரு நெறியாளர் மேடம், ஒரு சிம்பிள் மேட்டர், ஒரு வார்த்தைக்கு அனுப்பிச்சு மேடம். நெறியாளர் ஒரு விவாதம் மேடம் நடக்குது, ஒரு எம்பி அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அது வைரல் ஆயிடுது. அந்த நெறியாளருடைய ஒரு புகைப்படத்தை ஆபாசமா வச்சு அவர் குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க. இது யாருக்குனாக்கா ஆளுக்கூடிய நம்ம இங்க வந்திருக்கிற திமுக இதை கண்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் புகார் கொடுக்க முடியுமா? அந்த கொடுக்கலாம் நான் கொடுத்திருக்கேன், அது போல கொடுக்கலாம். எல்லாருக்கும் இது ஜனநாயக ஆட்சி. இந்த ஜனநாயகத்துல யார் மேல வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நான் கொடுக்கறேன். இது ஏன் அவங்க கொடுக்கல, இது ஏன் இவங்க கொடுக்கலன்றதுக்கு நான் பதில் கொடுத்தா அது சரியா இருக்காது. கண்டிப்பா கொடுக்கணும். நான் கொடுக்கறேன், இன்னைக்கு கொடுக்கறேன். ஏன் நேத்து கொடுக்கல? அதுதான் நெறியாளர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் புகார் அளிக்க வந்தா ஏன் நேத்து வரல, ஏன் நீ முந்தா நேத்து வரல? மீட்டூல போய் ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ் வெயிட். மீட்டூல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா ஏன் 1 வருஷமா சும்மா இருந்துட்டு கொடுக்குறீங்க? ஏன் டிவோர்ஸ் ஃபைல் பண்றீங்க? ஏன் 10 வருஷம் கழிச்சு டிவோர்ஸ் பண்றீங்க? இந்த மாதிரியான கேள்விகளை முதல்ல தவிருங்க. ஒரு பெண்ணுக்காக நில்லுங்க. நெறியாளர்கள் ஒரு பெண் ஒரு புகார் அளிக்க வந்துட்டாங்கன்னா அந்த பெண்ணை மதித்து அவங்க புகார் கொடுக்க வந்த எசன்ஸ் என்ன, அதை மட்டும் தான் எடுக்கணும் ஒழிய அவங்க முந்தா நேத்து வரல, நேத்து வரல, நேத்து அந்த கட்சியில இருந்தாங்க, நாளைக்கு இந்த கட்சியில இருக்காங்கன்றது இது அனாவசியமா நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டோட நோக்கம் ஆன்லைன் அபியூஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸை கண்டிக்கணும். விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கணும்.